ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல கடகராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. கடகராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. நல்ல விஷயத்தை தேடி தேடி போவீங்க நீங்க. ஓகேங்களா? இந்த வாரம் ஆரம்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரி குலதெய்வ வழிபாட்டில் எந்த விதமான தடைகள் தாமதங்கள் இல்லாம ரொம்ப அழகா குலதெய்வ வழிபாட்டை தெளிவா முடிச்சுட்டு வருவீங்க இந்த வாரம் ஆரம்பத்துல. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கைக்காக ரொம்ப விஷயங்களை எல்லாமே பண்ணுவீங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தொழிலில் லாபங்கள், தொழிலில் ஏற்படக்கூடிய லாபத்தில் சின்ன குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி லாபங்கள் கிடைக்காது. லாபத்தில் சில குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. நண்பர்கள்ட்ட பேசும்போதும் சரிதான், நீங்க தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க பிசினஸ் பீப்புள்கிட்ட பேசுறப்பையும் சரிதான், தெளிவா கவனமா பேசுங்க. அதே மாதிரி கடன்கள் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் சரிதான், தெளிவா பார்த்து வாங்குங்க, பார்த்து கொடுங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு அமௌண்ட் கொடுப்போம், அவங்களும் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு இல்லையே நீங்க அவ்வளவுதான் கொடுத்தீங்க, அந்த ஒரு சிக்கல்லாம் ரொம்ப பேர் பார்த்துருப்போம் நம்ம. ஓகேங்களா? அது மேல நடக்கும். அதே மாதிரி வாக்குகள் கொடுக்கும் போது கவனமா பார்த்து கொடுங்க. வாக்கு கொடுப்பது ரொம்ப கவனமா பார்த்து கொடுங்க. அப்படி வாக்கு கொடுத்துட்டு நம்ம மாட்டிக்கிறதுனால சின்ன பிரச்சனைகள் இருக்கு. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்துல. அதனால அதை எல்லாத்தையுமே கோபப்படாமல், கடகராசிக்காரங்க கோபப்பட மாட்டாங்க. அப்படி கோபப்பட்டா யாராலையும் தாங்க முடியாது. கடகராசி ஒரு தாய் தான். ஓகேங்களா? அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி தான். அடுத்தவருக்கு எந்த அளவுக்கு உங்களால உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணக்கூடிய நல்ல ஒரு மனது படைத்தவர்கள் தான் கடகராசிக்காரங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு நல்லபடியா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. அதே டைம்ல குடும்பத்தையும் கவனிச்சுக்கோங்க. இது மாதிரி பண்றதுனாலதான் அந்த குடும்ப நபர்கள் மட்டும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அப்போ இதனாலதான் குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ குடும்பத்தை முதல்ல கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியேறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணி கொடுங்க. அதனால தவறு கிடையவே கிடையாது. இந்த வாரத்துல 7ஆம் தேதி 8ஆம் தேதி குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு. ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், அது தாராளம் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி. ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த 7ஆம் தேதி 8ஆம் தேதியில அந்த காரியங்களில் வெற்றிகள் உண்டாகும். ஒரு வேலை தேடிட்டு இருக்கப்பா, கிடைக்கவே இல்லை. ஒரு திருமண வாழ்க்கையில இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு முடிவுகள் 7ஆம் தேதி 8ஆம் தேதி கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க. அந்த வேலைக்கு உங்களை கூப்பிட்டு பேசி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுத்துருவாங்க. அதே டயத்துல பாத்தீங்கன்னா இந்த டயத்துல தாங்க வெளியில போய் நண்பர்கிட்ட பேசும்போது சரிதான், அப்புறம் கடன் சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது சரிதான், ரொம்ப கவனமா நிதானமா பார்த்து பேசுங்க. அப்படி நம்ம வாய் விடுறதுனால சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலைகளும் கிடைக்கும். உங்களுடைய முயற்சியின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடகராசிக்கு இருக்கு. அப்புறம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி பரிசுகள், போட்டிகள் எல்லாத்திலையுமே வெற்றிகள் கிடைக்கும். பரிசுகள் உங்களை தேடி வரும். நினைத்த இடத்திலிருந்து உங்களுடைய பொருளாதாரத்திற்கு தேவையான ஒரு அமௌண்ட் நீங்க நினைச்ச இடத்துல இருந்து உங்களுடைய கைகளுக்கு சேரும். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டுல வாழ்க்கை துணைவர், அதாவது வாழ்க்கை துணைவி, அவங்க இந்த நாட்கள்ல உங்களோட மனசை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த நாட்கள். அப்புறம் 13ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனமா கடந்து போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுவரைக்கும் கடகராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.